நான் கட்சி உறுப்பினராக இருந்தேன், அவங்க நீக்கலை, நானாக தான் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்தேன். ஆனால் என் மேலே நடவடிக்கைன்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அகில இந்தியாவின் 31 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவில் இருந்தேன். மாநில துணை செயலாளராக 22 ஆண்டுகளுக்கு மேலே நான் இருந்து பணியாற்றியிருக்கேன். நான் செயலாளராக வந்திருக்கணும், சில காரணங்களால் அது பல்வேறு சூழ்ச்சிகள் மற்ற விஷயங்களால் வர முடியல. அதுக்கு பிற்பாடு தான் முத்தரசன் வர்றாரு. இவர் கட்சிக்கு தெரியாமல் 15 கோடி ரூபாயை தேர்தலில் திமுகலேருந்து வாங்கிட்டாரு. இதை ஒரு கொஸ்டின் ஆக்குற போது இது ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு தடை என்பதை போல ஒரு தோற்றம். அதுக்கு பிற்பாடு படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக இப்படிப்பட்ட பின்னடைவுகளால் நான் கீழே இறக்கப்படுறேன். அப்புறம் மாநிலத்தினுடைய பொறுப்புகள் எல்லாத்திலிருந்தும் விலக்கப்படுறேன். நான் கவுன்சில் மெம்பராக இருந்து மாநாட்டுக்கு போனால் அந்த மாநாட்டில் போட்டி போடுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்குது. போட்டி போட்டால் நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பயம் முத்தரசனுக்கு வருது. வேறு சில தவறான காரணங்களை முன்வைத்து நான் கவுன்சில் மெம்பர்லேருந்து என்னை நீக்கிறார்.